கவின், என்னடா ஆச்சு? ஏன் திடீர்னு எழுந்திருச்சிட்ட? படுடா, படுத்துக்கோ. நான் இன்னுமா இங்கே இருக்கேன்? நான் என் வீட்டுக்கு போகணும். டேய், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. நான் எவ்வளவு நேரம் இங்கே இருக்குது? தயவு செஞ்சு என்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுங்க, இல்லைன்னா நானே போய்க்கிறேன். பேராண்டி, இன்னும் கொஞ்ச நேரம் இரு. ஆசையா உன் அம்மா கேக்குறாள்ல. என்னது ஏன் அம்மாவா? ஐயோ, ஓ அம்மானா உன் காதுல விழுந்தது? ஆமா, அப்படிதான் விழுந்துச்சு. நான் நிலாவோட அம்மா கேக்குறாங்கல்ல, கொஞ்ச நேரம் இருக்கலாம்லன்னு சொன்னேன். ஓ அம்மான்னு சொல்லல. மா, எனக்கும் அப்படிதான் கேட்டுச்சு. இது ரொம்ப முக்கியமா? இப்ப நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன், உங்க காதல என்ன விழுந்துச்சு ஏது விழுந்துச்சுன்னு பேசிட்டு இருக்கீங்க. டேய், எதுக்குடா இப்ப கோவப்படுற? கொஞ்சம் கூலா இருடா. நான் உன்னை கூட்டி போய் விடுறேன்டா. இல்ல, என்னை இப்பயே கூட்டிட்டு போங்க. நான் என் அப்பாவை பார்க்கணும், என் பாட்டி தாத்தாவை பார்க்கணும், போய் கேம்ஸ் எல்லாம் விளையாடணும். உங்க வீடுனா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்ல ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு, இங்க ஒண்ணுமே இல்ல. இங்க போர் அடிக்குது, நான் கிளம்புறேன். டே சிவா, விட்டா ஓன அழுதுறோம் போல இருக்குடா. இவனை பத்திரமா கொண்டு போய் வீட்டை விட்டுட்டு வந்துடுறா. நான் ரெடி தான், போலாமா? உடனே கிளம்பலாம், வாங்க. ஒரு நிமிஷம் இரு. இங்க போர் அடிக்குது, நான் கிளம்புறேன். டே சிவா, விட்டா ஓன அழுதுறோம் போல இருக்குடா. இவனை பத்திரமா கொண்டு போய் வீட்டை விட்டுட்டு வந்துடுறா. நான் ரெடி தான், போலாமா? உடனே கிளம்பலாம், வாங்க. ஒரு நிமிஷம் இரு, உட்காரு. நீ எப்பவுமே சமத்து பையனா இருக்கணும். நாளைக்கு கிளாஸ்ல நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவ, இது ப்ராமிஸ். நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன்னு நீங்க எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? ஏன்னா நீ இப்போ படிக்கிறதுக்காக ஒரு ஸ்டைல கத்துட்டு போறல, அத நீ எப்படியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா கண்டிப்பா நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவ. அதோட நீ நிலா கூட போட்டி போட்டு எப்படியாச்சும் அவளை தாண்டி போய் முதல் மார்க் வாங்கணும்னு நினைக்கிற. அதனாலயும் அதே மாதிரி நிலாவும் நல்லா படிக்கணும். ஓகே. ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குனீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வாங்குவேன்லாம் நம்பிக்கை இருக்கு. நிலாவு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. சேலஞ்ச் கவின், சேலஞ்ச். டே கவின், திரும்ப திரும்ப என்னங்க? டே, ஒரு ஹக் குடுக்கறியா? நோ, கொடுக்க முடியாது. நீங்க சொல்லி கொடுத்ததை வச்சு நாளைக்கு டெஸ்ட் எழுதி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேனா அப்ப கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன், இப்ப கிடையாது. வாங்க போலாம். என்ன உலக மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். வரமா? வாங்க. கோவத்தை பாத்தியா? வரண்டா. போங்க. போறண்டா. வண்டியில ஏறுங்க. டேய், அவனை பின்னாடி உட்கார வைடா, ஏதாவது சேட்டை பண்ண போறான். பாத்து பத்திரமா கூட்டு போடா. பை பை கவின். பாய்டா. டேய், ஏண்டா? பாய் பாய் கவின். பை பாய் பை. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க. பாய்டா. வரமா? பாத்து பத்திரம். வாங்க பிரியாண்டி, உங்க வீட்டுக்கு போலாம். சரி, வா. நதி வெள்ளம் மேலே என் மீனே மீனே நீ நீந்திய பொன் நினைவுகள் நெஞ்சில் நிழலாடும்.
முன்னந்தி நிலவில் என் மானே மானே நீ ஓடிய மென் சுவடுகள் மீண்டும் உனை கேட்கும். அடியன் கண்ணின் இரு கருவிழிகள் உன் முகத்தை தேடுதடி. கண்ணீர் துளிகள் காட்சியை மறைக்குதடி. என் காட்டில் ஒரு மழை வந்தது மகரந்த ஈரங்கள் காயும் முன்னே இடி மின்னல் விழுந்து காடே எரிந்ததடி. நதி வெள்ளம் மேலே என் மீனே மீனே நீ நீந்திய பொன் நினைவுகள் நெஞ்சில் நிழலாடும். முன்னந்தி நிலவில் என் மானே மானே நீ ஓடிய மென் சுவடுகள் மீண்டும் உனை கேட்கும். விஜி, எதுக்கு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எதுக்குமே பதில் சொல்லாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. ஒண்ணும் இல்லம்மா. நான் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு நல்ல அம்மான்னு நான் இப்ப நிரூபிக்கட்டா? என்ன பாக்குற? உன் மனசுல இப்ப என்ன ஓடிட்டு இருக்குன்னு நான் சொல்லவா? இவ்வளவு நேரம் இந்த வீட்ல விளையாண்டுட்டு இருந்தானே குட்டி பையன் கவின், அவனை பார்க்கும்போது நீ தவற விட்ட அத 10 மாசம் உன் வயித்துல சுமந்து பெத்த உன் மகனோட நினைப்பு உனக்கு வந்துருச்சுல்ல? சொல்லு விஜி, உன் மனசுல இப்ப அதானே ஓடிட்டு இருக்கு? ஆமாமா, நீ சொல்றதுதான் என் மனசுல ஓடிட்டு இருக்கு. எப்படி என்னால நினைக்காம இருக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் என் புள்ளையதான் நினைச்சிட்டு இருக்கேன். அவன் இப்ப உயிரோட இருந்திருந்தா கவின் மாதிரி தான் இருந்திருப்பான். இந்த மாதிரி தானே சேட்டை பண்ணிருப்பான். இந்த மாதிரி தான் கோச்சிட்டு இருந்திருப்பான். என் கூட நிலா கூட உட்காந்து சாப்பிட்டு இருப்பான். ஆனா அந்த பாக்கியத்தை தான் கடவுள் எனக்கு கொடுக்கலம்மா. அநியாயமா என் குழந்தைய என்கிட்ட இருந்து பறிச்சுட்டானே அந்த பாலா போன கடவுள். நான் யாருக்கு என்னமா பாவம் பண்ண? மணிமணியா 2 குழந்தைய கடவுள் எனக்கு கொடுத்துட்டு நல்லபடியா பிறக்கவும் வச்சுட்டு கடைசியில ஒண்ணு மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு இன்னொன்னு அந்த கடவுள் தூக்கிட்டு போயிட்டானேம்மா. என் புள்ள எனக்கு திரும்ப கிடைப்பானா? மாட்டான், நிச்சயமா கிடைக்க மாட்டான்.